சிஎம் சார் அவர்களுக்கு வணக்கம். நான் 40 வயசு 39 வயசில் போட்ட கேஸ் இது. 50 வயசு ஆகுது. எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது. என்னால் இந்த வழக்காலையில் நிம்மதியாக வாழ முடியல. தயவு செஞ்சு என் வழக்கு முடியறதுக்கு எனக்கு ஏதுவாக ஏதாவது செய்யுங்கய்யா, உத்தரவு போடுங்க. என்னுடைய வழக்கு 2016 ஆகஸ்ட் மாதம் நான் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணேன், ஆளுமன் ஸ்டேஷனில். ஆனால் அதுக்கப்புறம் அது கிடப்பில் போடப்பட்டு ஹைகோர்ட் ஆர்டர் எடுத்து 2017 நான் அந்த வழக்கை நீதிமன்றம் எடுத்தேன் சார். என்னுடைய வழக்கு ஏறக்குறைய 10 ஆண்டுகள் முடிஞ்சே போச்சு. நான் நீதிபதி ஐயா கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் 5 பேருக்கு லீவு கொடுக்குறீங்க, நான் இப்படி மாதம் நான் 3 முறையோ 2 முறையோ நான் ஆஜராகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டேன் சார். அதுக்கு அவர் ஜட்ஜி என்ன கேட்குறாரு, நான் யாருக்கு லீவு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ யூ ஆர் நாட் மை ஹையர் அத்தாரிட்டி அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாருங்க. ஒரு பொதுமக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் நீதிபதிக்கு அந்த பொதுமக்கள் தான் உயரதிகாரி என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சட்டம் படித்த ஒரு நீதிபதி ஐயாவுக்கு இது தெரியலீங்க. ஆனால் JM 1 விருத்தாசலம் JM 1ல் என்னோட வழக்கு நிலுவையில் இருக்குங்க. என்னுடைய வழக்குன்னே இல்லைங்க. தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான வழக்குகள் எத்தனையெல்லாம் இருக்குதோ 10 வருடத்திற்கு மேலான வழக்குகள் எல்லாம் குறைந்தது 6 மாதத்திற்குள் தீர்ப்பு வந்துடணுங்க. விசாரிக்க முடிக்கப்பட வேண்டும்னு கட்டாயமாக ஒரு உத்தரவு போடுங்க.